உள்ள பழமையான இக்கோவில் பல்வேறு சிறப்புகளை பெற்றதாக உள்ளது. அதில் முக்கியமானது என்னவென்றால் 64 திருவிளையாடல்களில் ஒன்றான பன்றிக்கு பால் கொடுத்த படலம் என்கின்ற திருவிளையாடல் நடைபெற்ற இடம் இதுதான் என சொல்லப்படுகிறது. எனவே இத்திருத்தலம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக பார்க்கப்படுகிறது. ராஜேந்திர சோழன் ஒரு நாள் தனது படைகளுடன் இக்கோவில் அமைந்துள்ள காட்டுப்பகுதிக்கு வேட்டையாட வந்ததாகவும் அவ்வாறு வேட்டையாடும் போது தனது அம்பை எய்தி பன்றி ஒன்றை கொன்றதாகவும் கூறப்படுகிறது. இறந்து போன அந்த பன்றியானது சற்று நேரத்துக்கு முன்பு தான் குட்டிகளை போட்டு தனது குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்ததாம். இதை சரியாக கவனிக்காத மன்னரின் செயலால் அம்பு துளைத்து பன்றியானது மரணத்தை தழுவவே பசியோடு தவித்த அதன் குட்டிகளுக்கு முருகப்பெருமானே பன்றி தலையோடு வந்து பால் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்த ராஜேந்திர சோழன் தன் தவறை உணர்ந்து முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டதோடு அந்த இடத்தில் முருகப்பெருமானுக்கு கோவில் ஒன்றை பிரம்மாண்டமாக எழுப்பியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.